தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றது ஏன் என்பதை அறிய 36 பேர் கொண்ட கள ஆய்வு குழுவை அமைத்திருந்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அதன்படி தொகுதி வாரியாக பயணித்து திமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை தொகுத்து அறிக்கைகளாக தயார் செய்து பெரிய பெரிய பெட்டிகளில் வைத்து தலைமையிடம் கொடுத்திருக்கிறார்கள் கள ஆய்வு குழு நிர்வாகிகள். அதிர்ச்சியூட்டும் விதமாக கள ஆய்வு குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று கராராக சொல்லிவிட்டாராம் மு.க. ஸ்டாலின். விஷயமறிந்த உதயநிதி, அப்படி என்றால் எதற்கு இந்த குழுவை அமைத்தீர்கள்? தொண்டர்களின் கருத்துக்கு இனியும் மதிப்பளிக்காமல் இருந்தால் எப்படி அவர்கள் களப்பணிக்கு திரும்புவார்கள் என கொதித்து போய்விட்டார் என்கிறார்கள் விவரமறிந்த வட்டாரத்தினர். கள ஆய்வு குழுவில் பங்கெடுத்த நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். தொகுதி வாரியாக உடன்பிறப்புகளை சந்தித்து அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் அவர்கள் எழுதி கொடுத்த கடிதங்களையும் அப்படியே தலைமையிடம் ஒப்படைத்து விட்டோம். பெரும்பாலான தொண்டர்கள் உட்கட்சியில் ஏகப்பட்ட மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மக்களுக்காக ஏகப்பட்ட நலத்திட்ட திமுக அரசு செய்திருந்தாலும் லோக்கல் நிர்வாகிகளை கட்சி தலைமை கைவிட்டதே தோல்விக்கான முக்கிய காரணம். கருணாநிதி முதல்வராக இருந்த சமயத்தில் சிறு சிறு டெண்டர்கள், அரசு ஒப்பந்த பணி ஒதுக்கீடுகள் ஆகியவை லோக்கல் நிர்வாகிகளுக்கே செல்லும். ஆனால் முந்தைய ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்களே ஒட்டுமொத்தமாக சுருட்டி விட்டதாக குற்றம் சாட்டினார்கள். சீனியர்களான ஏவா வேலு, கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, சேகர் பாபு, மூர்த்தி, KKSSR ராமச்சந்திரன், முத்துச்சாமி உள்ளிட்ட பலர் பல தசாப்தங்களாக மாவட்டங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தொண்டர்கள் மத்தியில் அயற்சியை ஏற்படுத்திவிட்டது. குறிப்பாக செந்தில் பாலாஜியை தயவு செய்து கரூருக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என கண்ணீர் வடிக்கிறார்கள் கோவை உடன்பிறப்புகள். மேற்கண்ட பெரும்புள்ளிகளுக்கு மாநில அளவில் பெரிய பொறுப்பு கொடுத்து மாவட்டங்களிலிருந்து நகர்த்திவிட வேண்டும் என தொண்டர்கள் எழுதிய கடிதங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. திமுகவின் வியூக வகுப்பு நிறுவனமான பென்டீம் மீதும் 99% தொண்டர்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். வேட்பாளர்கள் தேர்விலும் தொகுதி நிலவர ரிப்போர்ட்டுகளிலும் தங்களின் ஆதாயத்திற்காக பெரிய குளறுபடிகளை செய்ததே அவர்கள்தான். எனவே பெண் டீமை கலைத்துவிட்டு நிர்வாகிகளின் பேச்சை தலைமை கேட்க வேண்டும் என்ற கருத்து எல்லா மாவட்டங்களிலும் எதிரொலித்தது. எங்கள் அறிக்கையின்படி குறைந்தபட்சம் 25 மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து எடுத்தாக வேண்டும். அந்த அளவிற்கு கட்சி விரோத நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றார்கள். தொடர்ந்து பேசியவர்கள், மாவட்ட தலைநகரங்களில் நகர கழக, பகுதி கழக செயலாளர்களும் புறநகர் பகுதிகளில் ஒன்றிய செயலாளர்களும் தான் கட்சியின் வேர். அந்த பொறுப்பில் பட்டியல் சமூகத்தினருக்கு சொற்பமாக கூட இடங்கள் ஒதுக்கப்படுவதில்லை. பெண்கள் மொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள். இதுவும் கட்சியினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்துடன் முதுமையை எட்டியவர்களை நீக்கிவிட்டு இளம் முகங்கள் வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள் கட்சியினர். தலைமை நிர்வாகிகளை பொறுத்தவரை இளம் வயது நபர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் வயதுடைய ஆளுமை மிக்க நிர்வாகிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். துரைமுருகன், TR பாலு போன்ற மூத்தவர்கள் மீது கட்சியினருக்கு நாட்டமில்லை. உதயநிதியின் அரசியலை விரும்பும் கட்சியினர் மாவட்ட நிர்வாகிகள் தங்கள் வாரிசுகளை கொண்டு வருவதை வெறுப்பதும் கள ஆய்வில் வெளிப்பட்டது. கீதா ஜீவன் அமைச்சராக இருக்கும் போது அவரின் தம்பி மேயரானதை தூத்துக்குடியில் ஒருவர் கூட விரும்பவில்லை. இதே மனநிலைதான் தமிழ்நாடு முழுக்க வெளிப்படுகிறது என்றனர். திமுகவின் உள் விவகாரங்கள் அறிந்தவர்கள் சிலரிடம் பேசிய போது கள ஆய்வில் எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒரு மாவட்ட செயலாளர்களை கூட நீக்கக்கூடாது, சீனியர்கள் எவர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம் ஸ்டாலின். பெண் டீம் தொடரட்டும் என்பதே அவரது கருத்தாக இருக்கிறது. மேலும் கொளத்தூர் தோல்விக்கு சேகர் பாபுவை மட்டும் குறிவைக்க கூடாது என்கிற அளவிற்கு பெருந்தன்மையுடன் பேசியிருக்கிறார். அதற்கு உதயநிதி, இவ்வளவு பெருந்தன்மை ஆகாது அப்பா, சீனியர்களே தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியை நடத்தி அதில் வெளிப்பட்ட தொண்டர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் ஏமாற்றிய திமுக இப்போது கள ஆய்வுக்குழு அறிக்கையையும் கசக்கி போட்டு விட்டால் தொண்டர்களும் கீழ்நிலை நிர்வாகிகளும் மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளாவார்கள். அது கட்சியை இன்னும் பலவீனமாக்கிவிடும். அத்துடன் உதயநிதியும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுக்கிறார். ஆகவே துணிந்த சில நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் என்றனர். உங்கள் இல்ல திருமணங்களை சிறப்பாக்கும் தங்கமயிலின் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 50 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளியை அள்ளிட்டு போக இன்றே தங்கமயிலுக்கு வாருங்கள். தமிழகம் எங்கும் இச்சலுகை ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டுமே.